இந்த பொண்ணுங்க சாப்பிடுறதுக்காக கேன்டீன் வருவாங்க. ஆனா அவங்களுக்கு எந்தவித ஃபுட்டுமே இருக்காது. இந்த பொண்ணுங்க இத பார்த்து ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. இது எல்லாத்தையுமே இவங்களோட டீச்சர் பார்த்துட்டு இது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வருவாங்க. எந்த ஃபுட்டும் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வேகமா பிரின்சிபல பார்க்கறதுக்காகவே போறாங்க. அப்போ பசங்கள பார்த்துக்கக்கூடிய அந்த பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, சாப்பாடு இல்லன்னா உங்க பசங்கள வேகமா கிளம்பி வர சொல்லுங்க. அவங்க லேட்டா வந்தனால தான் சாப்பாடு கிடைக்காம போகுது. இந்த பசங்க சீக்கிரமா வந்தனால அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு. அதனால உங்க பசங்கள சீக்கிரம் வர சொல்லுங்கன்னு சொல்லி அந்த அந்த பிரின்சிபலே சொல்லிட்டு போக, அப்ப இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல இவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணாம இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எவ்வளவு நேரம் எல்லாத்தையுமே ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லா டைமுமே குறிச்சுமே வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு எல்லா பசங்களையும் வேக்கப் பண்ணி விட்டுறாங்க. அவங்க கிட்ட இவங்க பண்ண ஷெட்யூலை கொடுத்துட்டு எல்லாருமே இந்த ஷெட்யூல் படி நடந்தாதான் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே அதை கேட்டுட்டுமே பண்ணுவாங்க. ஆனா அப்பயுமே அவங்களுக்கு லேட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா 1 பை 1 ஒரு பொண்ணுங்களும் பண்ணிட்டு இருக்கிறப்போ இவங்களுக்கு லேட்டுமே ஆகுது. ஆனா சில பேருக்கு மட்டும் தான் சாப்பாடு கிடைக்குது. ஆனா கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு கிடைக்காம போக அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே வேற ஏதாச்சும் ஐடியா கிடைக்குமா இல்ல இப்படியே தான் போய்கிட்டு இருக்குமான்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய பொண்ணு புதுசான ஒரு ஷெட்யூல கொடுக்குறாங்க. என்னன்னா நம்ம 2 டீமா பிரிஞ்சிருவோம். ஒவ்வொரு டீமும் ஒரு வேலையை பார்க்கறப்போ இன்னொரு டீம் இன்னொரு வேலையை பார்க்கலாம். அது மூலமா நமக்கான டைம் சேவ் ஆகும். இது மூலமா நம்ம சாப்பாடு வாங்கிடலாம்னு சொல்லி ஐடியா பண்றாங்க. அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாமே என்கரேஜ் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த நாள் இந்த ஷெட்யூலே அங்க இருக்க எல்லார்ட்டையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில அலற அடிச்சதுக்கு அப்புறமா எல்லா பொண்ணுங்களும் ஸ்ப்ரெட் ஆகி அவங்களோட வேலை எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வேகமா கேன்டீனுக்கு 2 பவுலோட போறாங்க. அங்க இவங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இவங்க சாப்பிடவுமே செய்றாங்க. இவங்க டீச்சர் இவங்க பார்த்துட்டு இருக்கிறப்போ அங்க அந்த பசங்களை பார்த்துக்கூடிய அந்த பிரின்சிபல் வராரு. எதுக்காக இப்படி பண்றீங்க, எங்க பசங்களுக்கு சாப்பாடு இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க சொன்ன போலதான் சார் பண்ணோம். எங்க பொண்ணுங்களை வேகமா வேக்கப் பண்ணி வந்து இது போல சாப்பாடு வச்சிருக்கோம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் கேட்ட ரொம்பவுமே டென்ஷன் ஆவாரு. அந்த டீச்சரை புடிச்சு பயங்கரமா திட்டிட்டுமே இருப்பாரு. அப்போ சாப்பிட்டுட்டு இருந்த அந்த பொண்ணுங்க எல்லாம் வெளில வந்து இவருக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இதை பார்த்து அவரால் எதுவுமே சொல்ல முடியாம அப்படியே தான் இருப்பாரு.